ஸ்ரீலங்கா போகுமா? சீரியஸாவா? சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து உனக்கு கால் பண்ணிக்கிறேன், நம்ம போகலாம். ரொம்ப தூரம்லாம் வேண்டாம். இல்லை நான் டைம் இருந்தால் நான் எல்லாரையும் இப்போ நாங்கள் பசங்க ஊர் பசங்க நான் அழைச்சிருவாங்க எல்லாரையும். ஓ அப்படியா? ஒன்றும் ஆகாத கடல் போனோம். இப்போ நல்லா தான் இருக்கும். இப்போ பாய். ஓகே, கால் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது. ஒரு நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்றேன், சரியா? போகலாம். சரி, பை பை. வர மாதிரி ஃபோன் அடிக்கிறேன். அதான் ஒரு நாளைக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? ஒரு செம்மையாக இருக்குது சன் செட்டுக்கும் இங்கே இருக்க இந்த படகுக்கும் இந்த ஆறு இந்த மரம் வேறு லெவலாக இருக்குங்க. உடஞ்சி போன கப்பல்லாம் இருக்கு. இறால்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே பஸ் 8 மணிக்கு, நான் இங்கேருந்து நடந்து போனக்கே 8 மணி ஆயிரும் போல. ஒவ்வொன்றா வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு இருந்தேன்னா நடந்த வரைக்கும் 8 மணி ஆயிரும். அப்புறம் வீட்டுக்கு போகாமல் இங்கே உட்காந்துருக்க வேண்டியதான். நட்ராஜா ட்ராவல்ஸுங்கிறதுனால பீச்சை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஆமாம். ஹலோ வணக்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் ருசிராமன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காரைக்காலுக்கு தான் வந்திருக்கேன். காரைக்காலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்கள்கிட்டலாம் கேட்டோம். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பீச் தான் இருக்குது, அங்கே போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, நம்மளும் வந்துட்டு ஒரு 1 இயர் பிஃபோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கேன். நல்லாயிருக்கும், சூப்பராக வியூலாம். சரி, மறுபடியும் இன்னொரு டைம் போகலாம். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து பீச் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹார்பர் இருக்குது, அதே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சரி, அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு, நீங்களும் பாருங்கள். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா புது கப்பல்லாம் வந்து செஞ்சிட்ருப்பாங்க, பில்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அது பார்க்குறக்கே நமக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசலாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு வந்துட்டு பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம கடலில் போயிட்டு ஜாயின் ஆகிறத இதில் ஈஸியாக பார்க்கலாம். ஏன்னா அந்த அரசலாறு ரொம்ப பெரிய ஆறு, இது நல்லாவே தெரியும். நீங்கள் வேணால் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோவில். பாருங்கள், இதுதான் வந்து அரசலாறு. இந்த ஆறு அப்படியே அந்த பீச்சோட எண்டு வரைக்கும் போகும். இவ்வளோ லென்த்தாக இந்த இவ்வளோ வைடாக இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே அந்த பீச் வரைக்கும் கனெக்ட் ஆகுறது சூப்பராக தெரியும். நம்ம போய் பார்க்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோவில் தான் வந்தேன். 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இதே வந்துட்டு நம்ம அந்த மெயின் ரோடு அங்கே போகுது பார்த்தீங்களா, மெயின் ரோடு, அங்கேருந்து நம்ம பீச் போடுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு 100 ருபீஸ் கேட்குறாங்க, 100 ரூபா கேட்குறாங்க. நம்மளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் தான், நம்மளே நடந்து போகலான்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஹார்பர் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். லைக் இந்த பாலம் இருக்குது பாருங்களா பின்னாடி, இந்த பாலத்தில் நான் போயிடலான்னு அறிவாளி ஆகிட்டோம். பட் இந்த பாலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரயில்வே பாலம், ட்ரெயின் போகிற பாலம். நான் வந்து என்ன நினச்சேன்னா இது வந்து ரோடு, இதில் போய் அந்த சைடு போய் ஜாயின் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகிறது. சரி, ஓகே, அப்போ வந்து நம்ம ஹார்பர் போக முடியாது. அங்கே ஒரு அண்ணா இருந்தாங்க, அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஹார்பர் போகணுன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும்ப்பா, கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும் அப்படின்னாரு. அப்போது அது கேன்சல். நம்ம வந்து இப்போ பீச்சை மட்டும் பார்த்துட்டு பாருங்கள், இங்கே இருக்க கப்பல்லாம் காட்டுறேன் பாருங்கள், பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். இந்த அண்ணாட்டு தான் கேட்டோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரங்களாமா. நான் என்ன நினச்சேன்னா இங்கே தெரியுது பாருங்களேன் இந்த பாலம், இந்த பாலத்தில் போயிடலாம்னு நினச்சேன். பட் அதில் போக முடியாதுங்களாமா, கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். நம்ம வந்து நட்ராஜா ட்ராவல்ஸுங்கிறதுனால பீச்சை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நடக்கணும், ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும் பீச்சை பார்க்குறக்கு. ஆனால் நல்லா இருக்கும் பாருங்களேன் இந்த வியூ. உங்களுக்கு வந்து ஒரு டயர்டே தெரியாது நீங்கள் நடக்கிறது. இங்கே ஒவ்வொரு கப்பலாக நிறுத்தி வச்சுருப்பாங்க, ஒரு படகா. நம்ம வந்து இதை பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், வேறு லெவலாக இருக்குது.
இதே அந்த சைடு போயிருந்தா இன்னும் வேறு லெவலாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது? ஃபுட்பால் வச்சுக்கிட்டாங்க. மீன் பிடிக்கிறீங்களா? வேணாமா? இதை காமிச்சிக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? மீன் பிடிக்கிறீங்களா? எப்படி ஒரு செட்டப் வச்சுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கீங்களா? வந்துருச்சுன்னா இந்த கல்லை இது வந்து இழுத்துட்டு போவோமா, அதுக்காக இந்த கல்லை வந்து அண்ணா வச்சிருக்கிறாரு தெரியறதுக்கு. இதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க மீன் மாட்டுதா இல்லையான்னு. தூண்டில் போட்டிருக்காங்க, இதை வச்சு அண்ணா கண்டுபிடிப்பாரு. ஒரு மீன் பிடிக்கிட்டோம், ஏன்னா லேட் ஆகிட்டே இருந்துச்சா, அதனால நான் கிளம்பி வந்துட்டேன். ஒரு மீன் பிடிக்கிற மெத்தடை மட்டும் பார்த்துட்டு, ஏன்னா மீன் மாட்டக்கு ரொம்ப நேரம் ஆகுமா, அவ்வளோ சீக்கிரத்தில் வராதுன்னாரு. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? இப்போ ஓ அப்படியே ஆட்டி விட்டு வா. ஏன் ப்ரோ அந்த பக்கம் போகிறது தூரமா? அங்கே ஹார்பருக்கு தூரமா போகிறது? சுற்றி போகணும். என்ன நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அங்கே போறீங்க. அவங்க சரியா பிடிக்கல. கீழே ஆங்கரு. ஓகே ஓகே. இந்த இடத்த போட்டிருக்காங்க, சரியாக பிடிக்கல விட்டுருக்குது. இப்போ ஆழம் பார்த்து கரெக்டாக போடுறாங்க அந்த மூங்கில வச்சு. சின்னதாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, நல்லா இருந்துச்சு இங்கே பார்க்குறக்கு. சரி இந்த டைம் அங்கே போகலான்னு நினச்சேன். சரி நான் நடந்து போகணும்ல, ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டேன் போயிடலான்னாங்க. அப்புறம் இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நான் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னாரு. சரி அதனால தான். சூப்பர் சூப்பர். அதான் பார்த்துருக்கேன். எப்படி ஆழ்கடல் போய் மீன் பிடிப்பீங்களா? இந்த போட்டு வந்து அங்கே போய் ஸ்ரீலங்காலாம் போகும். ஸ்ரீலங்கா போகுமா? சீரியஸாவா? அப்போ அங்கே போனால் பிடிச்சிடுறாங்க அப்படி இப்படின்னு பிடிக்கிறாங்க தான். அது கொஞ்சம் நீ போயிருக்கியா? நீ போயிருக்கியா? நான் போகிறது. ஓஹோ, நான் வந்து சும்மா இங்கே தான் போகிறேன். சரி 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 சரி. இப்போ எல்லாமே இங்கே கிடைக்குமா லோக்கல்லையே மீன்லாம்? மீன் இங்கே முன்னாடியே கிடைக்குமா இல்லை உள்ளே போகணுமா? இங்கே கிடைக்கும். ஆனால் போனால் எத்தனை நாள் ஆகும்?
ஓகே, அங்கே ஸ்ரீலங்கா 2 days ஆகுமா? தூங்கலாம் முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்களா? சீரியஸா? ரொம்ப நேரம் உள்ள நிறையா இருக்கும் சுற்றுறதுக்கு. பீச்னாவே பார்த்துருக்கேன் இருக்குன்னு. சரி, புதுசாக ஏதாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். லைவ் இருந்தாலும் ஆச்சு போவேன். சரி 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 சரி. இப்போ போயிட்டு போறீங்க? நானா தெரியல எப்போ வருவேன்னு. இந்த சைடு வந்தால் வருவேன், கும்பகோணம் சைடு. அங்கே ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறேன், தரேன். சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து உனக்கு கால் பண்ணிக்கிறேன். நம்ம போகலாம். ரொம்ப தூரம்லாம் வேண்டாம். இல்லை நான் டைம் இருந்தால் நான் எல்லாரையும் சுற்றி இப்போ நாங்கள் பசங்க ஊர் பசங்க நான் ஆச்சிருவோம் எல்லாரையும். ஓ அப்படியா? ஒன்றும் ஆகாத கடல் போனோம். இப்போ நல்லா தான் இருக்கும். போவோம், கடல் நல்லா இருக்கும். எனக்கு ஒன்றும் ஆகிறதான்னு கேட்குறேன். தலை சுத்தல், கறியை விட்டு அப்படியே திருப்பி வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே தான் இருக்கு. சரி 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 சரி. இந்த போட்டில் தான் போவீங்க இதில்? எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கேன்? கொரோனா முடிஞ்சதுலேருந்து போயிட்டு இருக்கிறேன். ஓ, கொரோனா அப்போ போயிட்டு இருக்கிறேன். 9வது படிக்கிறவங்கள போயிட்டு இருக்கிறேன். அப்போ இருந்து போயிட்டு இருக்கேன். 9வது 10வதுலாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து முழுசாக இறங்கினேன். சரி 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 சரி. கஷ்டம் தான் என் தம்பி. கஷ்டத்தான் பார்த்தேன், தொழில் போக முடியாது. இங்கெல்லாம் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே. அங்கே பிடிக்கிற மீனும் ஃப்ரெஷ்ஷாக வரும். அதே மாதிரி பக்கத்தில் போட்டு யாரும் மீனா இறாலான்னு நினைக்கிறேன் அலசிட்டு இருந்தாங்களே, அங்கேயா? சரி சரி. பாய், கால் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது. ஒரு நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்றேன், சரியா? போகலாம். சரி பை பை. வர மாதிரி போகிறேன். அதான் ஒரு நாளைக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? இறால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. 2 பசங்களும் இப்போ தான் பழகினானுங்க. அதில் இந்த ஒரு பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை இப்போவே கூப்பிட்டு போயிருப்பேன் கடலுக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கால் பண்ணுங்க. நான் சொன்னேன், தம்பி கால் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் ஒரு நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டு போ அப்படின்னா. சரி, நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. எனக்கே கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி வாங்க, வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். எனக்கு பஸ் 8 மணிக்கு, நான் இங்கேருந்து நடந்து போனக்கே 8 மணி ஆயிரும் போக. ஒவ்வொன்றா வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு இருந்தேன்னா நடந்த வரைக்கும் 8 மணி ஆயிரும். அப்புறம் வீட்டுக்கு போகாமல் இங்கே உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ அங்கே தெரியுது பாருங்களேன், அந்த கப்பல், பெரிய கப்பல் வந்து செஞ்சிட்ருக்காங்க பாருங்க. அங்கே அந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அங்கே போயிருந்தா நல்லா பார்த்துருக்கலாம். முடியல, நெக்ஸ்ட் டைம் போகலாம். இப்போ அந்த பசங்க கொண்டு என்னை இறக்கி விட்றான்னு சொன்னாங்க. இருந்தாலும் அங்கேருந்து நான் திருப்பி நடந்து வர்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வரணும். அதனால தான் சரி நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த பசங்களுக்கு கால் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கேன். ஏன்னா இதுக்கே 2 கிலோமீட்டருங்களா மெயின் ரோட்லேருந்து பீச்சுக்கு. நான் மறுபடியும் வந்துட்டு அங்கே இதுவும் அதே டிஸ்டன்ஸாக இருந்தால் பரவாயில்ல, அது இங்கே தள்ளி போகணுங்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து நான் பீச்சுக்கு அங்கே ஹார்பர் போகணுன்னா ரொம்ப தூரம் இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இது பாருங்கள் ஆட்டோ வருதா? இந்த ஆட்டோவில் வந்தோம்னா 100 ரூபாய்ங்களாமா 2 கிலோமீட்டருக்கு. இதே நம்ம வந்து அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் வந்தோம்னா 10 ரூபாயாமா. பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது ஆற்றுக்கு நடுவுலே வந்து அங்கே ஒரு கப்பல் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. அங்கே பக்கமாக போயிட்டு காட்டுறேன் பாருங்க. நான் அங்கே காமிச்சது இங்கே வந்துடுச்சு, இப்போ இங்கே இருக்குது. இருங்க காட்டுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், இது வேலை செஞ்சுட்ருக்காங்களா? அப்படியே இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸில் தான் போயிட்டுருக்கு. பாருங்க, செம்மையாக இருக்குது. அந்த சன் செட்டுக்கும் இங்கே இருக்க இந்த படகுக்கும் இந்த ஆறு, இந்த மரம் வேறு லெவலாக இருக்குங்க. உடஞ்சி போன கப்பல்லாம் இருக்குது பாருங்க, உடஞ்சிருச்சு, விட்டு போச்சு. அது கடல் அன்னை.
ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நல்லா தெரியுங்க வேலை சென்றுருக்காங்க, பெருசு, நல்லா பெருசு. இந்த மாதிரி இதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தம்பி சொன்னாங்க, இல்லை ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் வந்துட்டு போவோம், 7 நாள் ஆகுவோமா அப்படின்னா உங்களுக்கு. இதோ அங்கே ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கப்பலில் தான் அவங்க போவாங்களாமா. இதே பக்கமாக இருந்தால் ஒரு 2 நாள்னா இது மாதிரியில் போயிட்டு வருவாங்களாமா. சரி பார்க்கலாம், நமக்கு லக் இருந்தால் நெக்ஸ்ட் டைம் அந்த தம்பி நம்மளை கூப்பிட்டு போவார், பார்க்கலாம். இதோ ஃபுல்லாக பாருங்களேன், அங்கே கப்பலாக நிற்கிது. இதே அங்கே போயிருந்தா அங்கே வேறு லெவலாக இருந்திருக்கும். இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இதுக்கு வந்திருக்கோம், பீச்சோட என்ட்ரன்ஸ்க்கு. ஒரு பார்க் ஒன்று இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பீச்சு. இது போட் ஹவுஸ் போல். என்ன போட் ஹவுஸு, போட்டில் விட்டுருப்பாங்களோ ஒரு வேளை, நான் பார்த்தது இல்லையே. ஓ, வச்சுருக்காங்க போல் கவர்மெண்ட்லேருந்து. இப்போது என்னன்னு தெரில, ஏதாவது அலோவ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். பேசி தான் வந்து பார்க்கு. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குளமாக ஏதோ தண்ணியெலாம் இருக்குது. இது விட்ருங்க, அது நம்ம போகல. இங்கே வருங்களேன், இந்த ஆரோட வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ அங்கே தான் கடலும் ஆறும் ஜாயின் ஆகுது. இந்த அலாலையே தெரியுது பாருங்க அந்த இடத்துல. கைஸ் இதான் அந்த வந்து நான் சொன்ன பார்க்கு. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பீச் போகலாம். கடலுக்கு போயிட்டு வந்துருக்காங்க, இப்போ வந்து ஆற்றுல நுழைஞ்சிட்டாங்க. ஈவினிங் மேலே வந்துட்டிங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஹார்ஸ் ரைடிங்கு, அங்கே சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் காட்சி மாதிரி போட்டிருப்பாங்க. அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இந்த 4 வீல் ட்ரைவு, இந்த பைக் ட்ரைவு, அப்புறம் ஃபுல்லாக ஸ்நாக்ஸு. இங்கே வந்தால் வந்து நம்ம எதுவுமே வாங்க வேணாம், எதுவுமே சாப்பிட வேணாம்னு நினச்சாலும் இங்கே இருக்கவங்க அப்படி விட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்பாட் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே இருக்கும். ஜாலியாக வந்து நார்மல் பீச் மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் பாருங்கள் பேக்ரவுண்டில் எப்படி இருக்குன்னு. இந்த சன்செட் ஆகும் போது எப்படி இருக்கு பாருங்களேன், வேறு லெவல். ஜாலியாக பட்டம் விட்டு வேறு லெவலாக இருக்கும் வைப்பே. நாங்கள் போட்டுருக்கோம் பாருங்கள் ராட்டினம்லாம். ரெஸ்டிங் ஸ்பாட் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த பசங்க ஜாலியாக பட்டம் விட்டுருக்கானுங்க. நீயே செஞ்சியா? ஆ சூப்பர்டா. நூல் எவ்வளோ பெரிய நூல் வச்சுருக்கீங்க? பரவாயில்ல, குட். இந்த காரைக்கால் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் நீங்கள் மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டியதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணத்தில் இருக்கேன், நான் வந்து இந்த என்ன சொல்கிறது மயிலாடுதுறையில் இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அப்போ அவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 60-70 கிலோமீட்டரா போகலாம் அப்படின்னு நினைங்க, நல்லாயிருக்கும். இல்லை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சூப்பராக க்ரௌடே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான பீச்சை வந்து இங்கே பார்க்கலாம். நீங்கள் ஈவினிங் டைம்லாம் ஆச்சுன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாறையாக போட்டு வச்சுருப்பாங்க. அதில் தினமும் ஜாலியாக உட்காந்து வைப் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்க் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு இருக்கு பாருங்க, அந்த எண்டில் அந்த ரைட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. அது வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். அங்கே ஒரே ஒரு காக்கா மட்டும் உட்காந்துருந்துச்சு அது மேலே. அதுவும் பறக்கவே இல்லை. அந்த காக்கா காற்று பட்டு அதுக்கு மாதிரி இருந்துச்சு.
பாருங்க என்னென்னமோ இருக்கு, என்னென்னமோ இருக்கு கடைக்கு. அதே உப்பு காட்டு பட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க, ஏதோ ஓடு அந்த ஓடுன்னு நினைக்கிறேன். இங்கே வரைக்கும் போயிட்டு வந்தேன். இப்போ என்னமோ லாக் பண்ணியிருக்காங்க, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிக்கிறாங்க போல போயிட்டு. நிறைய இருக்கும் என்டர்டைன்மெண்ட்க்கு. வீக்கெண்டில் வந்து நிறைய இருக்குமாம்மா, எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவாங்கம்மா. நான் வந்துருக்க வீக் டேஸ்னால எல்லாமே கொஞ்சம் ஷட் டவுனில் இருக்கு. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய்.